பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஜூன் 4க்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் டிடிவி பக்கம் செல்வார்கள், ஓபிஎஸ் மிக பெரும் தலைவராக விஸ்வரூபம் எடுப்பார் என்றெல்லாம் பேசியிருந்தார். சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் குறிப்பிடும்போது ஜூன் 4க்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய பிளவை சந்திக்கும் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். ஆக தொடர்ந்து அதிமுகவை சுற்றி இந்த சர்ச்சைகள் வருவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த ஜூன் 4க்கு பிறகு ஓபிஎஸ் சசிகலா ஆகிய ஒன்றிணைந்த அதிமுகவாக அது மாறுமா அல்லது இபிஎஸ் தலைமையிலேயே அதிமுக தொடருமா, இது போன்ற பல கேள்விகளும் இருக்கின்றது. ஆக ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு சாத்தியமா, அதிமுகவை சுற்றி தொடரும் சர்ச்சை ஏன் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள், பாஜகவின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை அக்னீஸ்வரன் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். சமீப காலமாவே பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை தொடர்ந்து அந்த சுற்றியே ஒரு சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று ஆர்பி உதயகுமார் அவர்கள், இன்று எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆக இந்த சர்ச்சையை கிளப்புவது யார்? சர்ச்சையை கிளப்புவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கின்ற கட்சிகள். அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கணும், நம்ம 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அப்போ நம்ம தொடர்ந்து இருக்கணும். அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை தலைமையில் ஒரு உறுதியாக வந்துவிடக்கூடாது. காய்த்த மரத்தில் தான் கல்லடி விழும் அப்படிங்கிறது மாதிரி இங்கே அந்த தலைமை வந்துருச்சே, எப்படி இது வர முடியும் எப்படின்னு இவர்களாகவே தங்களுக்குள்ளே பல ஆயிர சிந்தனைகளை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது நல்லதில் போய் முடியாது. அவர்களுடைய பயம், அச்சம் அப்படிங்கிறது ஒரு கட்சியை உங்களால் உருவாக்கத்தான் முடியாது. நீங்கள் 1930களில் உருவான அகாலிதளம், அதற்கு பிறகு 49ல் ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கே பல ஆண்டுகள் ஆச்சு. 67ல் அண்ணா என்கிற ஒரு மாமனிதரால் இந்த திராவிட கட்சிகள் அன்றையிலிருந்து 67லிருந்து இன்று வரை இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த திராவிட கட்சிகளை நாம் அகற்றிவிட வேண்டும். ஏனென்றால் அவங்க ஒரு அடிப்படை கட்டமைப்போடு மக்களோடு நெருங்கி பழகுகின்றார்கள். ஆக இதை உடைக்க வேண்டும் அப்படின்னா ஒரு தேன் கூட்டை கட்டுறது ரொம்ப கடினம். அந்த தேனி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், மகரந்த சேர்க்கை, ஒவ்வொரு பட்டு இதுலயா போய் கோலப்பன் வரேன் இல்ல சிரிக்கிறாரு. அவங்களுக்கு இது சிரிப்பா தான் இருக்கும். ஏனென்று கட்டமைச்சதுல ஓபிஎஸ் பங்கு இல்லையா, அத கேள்வி இருக்குல்ல. சொன்ன தேன் கூட கலைக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது சொன்னார்ல, அது அவரே சொல்றாரு. அவரே சொல்லும்போது எனக்கு ஒரு சரி, அப்ப தேன் கூட்ட கலைச்சது யாருங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. இல்ல, கலைச்சது யாரு அப்படின்னா, தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா வெளியில போய் கண்ணாடி மாளிகைகளுக்குள் கல்லெடுத்து விட்டு எறிவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க வேண்டும் என்று சொல்ல. நீங்க 2 விஷயம் பாருங்களேன். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது போட்ட வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்களா? இல்ல. அல்லது விருப்ப மனு கொடுத்திருக்கீங்களா? இல்ல. சரி, பிறகு எதன் நோக்கத்தோடு இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருதே, கட்சியில சேர போறாங்க அப்படின்னு? இது கிசுகிசு இல்ல, வதந்தி, இது புரளி, இது ஒரு மாய சிந்தனையை கட்டவிழ்த்து விடுறாங்க. இப்ப இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எதிர்கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. ஆனால் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அதை மறுக்கவே இல்லை. காரணம், எல்லோரும் ஜூன் 4க்காக காத்திருக்கிறார்கள். இல்ல, அப்ப கிளப்புவது யாருங்கிறதுலயே அதுல யாரு, என்ன கட்சியா, ஓபிஎஸ்ஆ, யாரு, அத தெளிவா சொல்லுங்க. கிளப்புவது யார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளத்தில் தங்கள் எல்லோரும் தன்னை பெரிய பேரறிஞர் அண்ணாவாக, புரட்சி தலைவர் எம்ஜிஆராக நினைத்து கொண்டு வாழுகிறார்கள். இனிமேலுக்கு ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த மண்ணில் வர முடியும். ஒரு தந்தை பெரியார் தான், ஒரு அண்ணா தான், அதே மாதிரி தான் ஒரு செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். அதற்கு பிறகு தலைவர்கள் போட்டி போடுகிறார்கள். அப்படித்தான். அதனால தான் 2 பொதுக்குழுவை கூட்டி இன்றைக்கு ஒற்றை தலைமையில் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டார். நாளைக்கு ஒரு தலைவர் வருவாரா, அது அந்த கட்சி தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல ஒரு சில பேரை சேர்க்க முடியாது என்று அவங்க சொல்லிட்டாங்கல்ல. சொன்னதுக்கு பிறகும் இந்த மாதிரி பொருளையை கிளப்பி வர்றது நியாயமா, தர்மமா, நாட்டுக்கு உகந்ததா? அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரப்போகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அரசாங்கமே பரவாயில்லப்பா அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது சிலருக்கு பொறுக்கவில்லை. அந்த சிலர் தான் யாரு எல்லாம் பூடகமாவே பேசுறீங்களே, சில பேரை சேர்க்க விரும்பல, இவருக்கு பிடிக்கல, யாரு அது ஓப்பனா சொல்லுங்க.
அது அண்ணன் சொல்லுவாரு. என்ன ஏன் கை காட்டுறீங்க? பாத்தீங்களா? நான் பேசும்போது அண்ணன் சிரிச்சார்ல, அப்ப எனக்கு தெரியாததா அப்ப அண்ணன் அது மூத்தவர். சொல்றதுக்கு பயம் உங்களுக்கு. பயம்ல இல்ல, 3 பேரை நீக்க முடியாதா? எப்படி போட்டு வாங்கிடுறீங்க மேடம்? இல்ல, அது ஒரு அத சொல்றதுக்கு பயம். கட்சி பேரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, தனி நபர் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அங்க பயம் இருக்கு. ஒரு பயமும் இல்ல. அது கட்சியினுடைய தலைமை ஏற்கனவே முடிவெடுத்தது, 3 பேரை கட்சிக்குள் சேர்க்கவே மாட்டோம். சரி. ஏன்னா ஏற்கனவே அவங்க தானே வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்குகளை இவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும். ஏற்கனவே 11 வழக்கு போட்டு தான் இது இன்னைக்கு ஒற்றை தலைமையின் கீழ வந்திருக்குது. இப்போ ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. சாத்தியம் கிடையாது. ஒருவேளை சாத்தியப்படுமே ஆனால் அங்க இருக்கக்கூடிய 75 மாவட்ட கழக செயலாளர் 35 பேர் இவர்களை ஆதரிக்க வேண்டும். ஆதரிப்பார்களா? ஆதரிக்க மாட்டார்கள். சரி, கோலப்பன் அவர்கள்ட்ட இந்த அதிமுக பிரிவதற்கே பிள்ளையார் சுழி போட்டது ஓபிஎஸ் தான். அவரை மறுபடியும் அதிமுகவில் இணைத்து விஷ பரீட்சையில் இறங்க மாட்டோம், இதை இபிஎஸ் உடைய ஒப்புதலா சொல்றதா கூட நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றாரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். அவரு உதயகுமார் சொல்லலாம் ஒரு தகரடப்பா காலிட்டப்பா, அவர் பேசுறதெல்லாம் நம்ம வகை எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை உருவாகிற காலத்தில் இந்த பொதுச் செயலாளர் கேட்டு எடப்பாடி பழனிசாமி ஃபைட் பண்ணுற காலத்தில் அண்ணனுடைய இல்லத்தில் இதே உதயகுமாரும் காமராஜ் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார், முன்னாள் அமைச்சர், 2 பேரும் தான் வந்தாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவரோட முன்னுக்க நான் தான் பேசினேன். எனக்கிட்டே பேசுகிறதுக்கு 2 பேராலுமே ஈடு கொடுக்க முடியலை. ஏன்னு கேட்டால் அவர் தகுந்த அவரை சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை அனுப்பி விட்டார். எனக்கு பொதுச் செயலாளர் வாங்கி கொடுங்க, நான் ஒற்றை தலைமைக்கு வாரேன், அவர் அண்ணனை இந்த பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேச வந்தவங்களே என்னண்ணே இப்படி கேட்குறாருன்னு. இதே உதயகுமார் அண்ணன் வீட்டில் உட்காந்துருந்து பேசுனது, நான் அவரை விட உட்கார சொல்லுங்கள், நேருக்கு நேராக கூட வாதாடலாம். யார் பிள்ளையார் சொல்லி போட்டால், யாரால் பண்ணுனாங்க, அன்னைக்கு அண்ணன் வீட்டில் வச்சு என்ன நடந்தது, அந்த பேசும்போது நான் இருந்தேன். கொஞ்சம் கிளாஸாக சவுண்டுகள்லாம் வந்தோடனே அவர் கூடால இருக்கிற நண்பர் கிருஷ்ணமூர்த்தி கூட டக்குன்னு ஏறி போய் உதயகுமாரை கலைஞ்சி பிரச்சனையெல்லாம் ஒரு முற்று மோதலியாக வந்தது. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டு போங்க பாட்டு சொல்லி சத்தம் போட்டு விட்டாங்க. என்கிட்ட பேசும்போதே இது நடந்த சம்பவம், அண்ணன் வீட்டில் இல்லத்தில் நடந்த சம்பவம், பிரிவினைக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற காலகட்டத்தில் நடந்த சம்பவம். அப்போ உதயகுமார் அண்ணன்ட்ட பேசும்போது என்ன சொன்னார், ஏன்னா இப்படி கேட்குறாருனே, கட்சியை உடைச்சிருவாருனே, இப்படிலாம் தானே பேச வந்தார். அப்போ தான் நான் கேட்டேன், என்னண்ணே நீங்கள் இப்படி பேச வரீங்களா? 50% நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னீங்க, 50% எந்த நிர்வாகிகளையே போட்டிருக்கீங்களா? எல்லாமே உங்களை தகுந்த ஆட்களை தானே போட்டுறீங்க. இதெல்லாம் நான் உதயகுமார்கிட்ட கேட்ட கேள்வி. அவர் காமராஜரை அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார், உணவுத்துறை அமைச்சர். அவரால் ஒன்றுமே சொல்ல முடியாது, ஏன்னா நடந்த சம்பவம் இது. அப்போ இல்லை உதயகுமார் கூப்பிடுங்க, காமராஜ் கூப்பிடுங்க, இந்த மாதிரி சம்பவம் நடக்கல சொல்லுங்க, பேசும். பிள்ளையார் சொல்லிய போட்டது யாரு, பிள்ளையார் சொல்லிய போட்டது யாருங்கிறது ஆர்பி உதயகுமாருக்கு நல்ல தெரியுமா தெரியாதா? யாரால இந்த பிரச்சனை வந்தது? வேற யாரையும் அனுப்பல. அது ஒரு திண்டுக்கல் சீனிவாசன், அவர் உள்ள வந்தாரு. ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா கட்சி எப்படி போயிருமேன்னாரு. அப்படியா, சரி நீங்க இதை போய் அங்க சொல்லுங்க. இங்க இருக்கும்போது அவர் சார்ந்த அண்ணன் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருந்தாப்புல, வேற யாரும் வர மாட்டாங்க. நத்த விஸ்வநாதன் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அனுப்பி விடுவாரு. அப்போ பிள்ளையார் சொல்லி போட்டது யாருங்கிறது ஆர்பி உதயகுமாருக்கு மனசாட்சி. ஏன்னா நீங்க வந்து போனாலும் பேசி தீர்த்திருக்கலாம்ல இந்த விஷயத்தை. எதை பேசி தீர்ப்பீங்க? எப்படி பேசி தீர்ப்பீங்க? எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாம். இது நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கிட்டு போய் பிரிவை உண்டாக்கிட்டாரு அப்படிங்கிற எப்படி பேசி தீர்ப்பீங்க? ஆட்சி நடந்துகிட்டே இருக்கு, நான் தான் முதலமைச்சருங்கிறாரு, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு, என்ன முதலமைச்சர் கேண்டிடேட்டை அறிவிக்க சொல்லுங்கன்னாரு. அப்போ ராத்திரி ஃபுல்லாக ஒரு 10 அமைச்சர்கள் ஓட்டமும் சாட்டமும் இருந்தார். ஆசைப்பட்டவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. எதுக்காக முதல்வருக்கு ஆசைப்பட்டீங்க? நீங்க தான் 4 ஆண்டு காலம் விலை கொடுத்து வாங்கியாச்சு முதலமைச்சரை. அதில் உட்காந்துட்டு போன பிறகு அடுத்த ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அடுத்த எதிர்கட்சி தலைவருக்கு ஆசைப்பட்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. முனுசாமி எதிர்கட்சி தலைவருக்கோ எதிர்கட்சி துணைத் தலைவருக்கோ கேட்குறாரு சொல்லும்போது, செங்கோட்டன் எல்லாருமே அண்ணங்கிட்ட பேசி முனுசாமி கேட்குறாரு, நீங்கள் வாங்கிருக்கன்னு சொல்லி எல்லாம் நிர்பந்தம் பண்ணுனாங்களா பண்ணலையா? சொல்லுவார செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சு கேட்க சொல்லுங்கள் சார். ஏன்னா நாங்கள் அந்த ஸ்பாட்டில் நான் கூடால இருந்தவன். இப்போ அண்ணனுக்கெல்லாம் இவங்க சொல்கிறது தெரியும். நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு அந்த இல்லத்திலே இருக்கும்போது பேச்சுவார்த்தையில் முதலமைச்சருக்கு கேட்கும்போது நான் அதே ரூமில் உட்காந்துட்டு இருக்கேன். நைட்டு 2 மணிக்கு சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டுறாங்க,
பிரச்சனை ஆயிரும், முதலமைச்சர் வேண்டாம், அந்த ஆள் முதலமைச்சர் ஆக்காதீங்கிறத நம்ம சொன்னோம். 4 மணி வரைக்கும் போயிட்டு முனுசாமி அப்படியே ஸ்டெண்ட் அடிச்சிட்டாரு. அப்போ கூட சொல்கிறேன், ஏன்னா முனுசாமியை நம்பாதீங்க, இவர் வந்து ஒரு சைடு கேம் விளையாடுறாரு, பார்த்துடுங்க. இல்லைங்க அதெல்லாம் பார்க்கலான்னாரு. விடிய காலையில் 4 மணிக்கு வழிகாட்டு குழுவை போடுறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுபோல் எதிர்க்கட்சி துணை தலைவருக்கு இதே போல் வாங்கினார். யார் ஆசைப்பட்டாங்க? ஆர்பி உதயகுமாரை எங்களை போல் உள்ள கட்சிக்காரங்கள்ட்ட உட்கார்ந்து பேச சொல்லுங்கள். எத்தனை மாவட்ட செயலாளர்களை நீங்கள் நியமிச்சீங்க? நீங்கள் தானுங்க இருக்கிறீங்க, அத்தனை பேருமே நீங்களே பிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டீங்க. வேறு எந்த தொண்டனுக்கு நீங்கள் கொடுத்தீங்க மாவட்ட செயலாளரை பிரித்து கொடுத்தீங்க? எங்கேயுமே பிரிக்கலை. நிர்வாகிகள் போட்டீங்களா? இல்லையா? அமமுகலேருந்து எல்லாத்தையும் கடத்தி கொண்டு வந்து எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கஸ்டடியில் வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் இன்னைக்கு உங்கள் கூட பயணிக்கிறவங்க அத்தனை பேரும் அமமுகவில் இருந்தவங்க. அண்ணன் தினகரன் கூட இருந்தவங்க. வர்றாங்கங்கற கேள்வி அங்கிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கட்டமைப்பு வர்றாங்கன்னா அவங்க விருப்பம் இல்லாமையா சார் வலுக்கட்டாயமா கொண்டு வராங்க. அவரு வந்து திட்டம் போட்டு என்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கேட்டு இது பண்ணினாரோ அன்னையில இருந்தே வந்து அவர் வந்து காய் நிறுத்தி இது நம்ம வந்தா தோத்தா எதிர்கட்சி தலைவராயிரணும், அதுக்கு பிறகு திரும்பி நம்ம வந்து கட்சியை அபகரிக்கணும்னு சொல்லி ஒரு டீம் போட்டு வேலை செஞ்சிட்டாரு. அண்ணன் ஓபிஎஸ் அப்படிலாம் நினைக்கல, கட்சிக்காக மட்டும்தான் நினைச்சார், கட்சி நலனுக்காக மட்டும்தான் பார்த்தாரு, தன்னோட வளர்ச்சிக்காகவோ தன்னோட இதுக்காகவோ அவர் பார்க்கல. அதனால ஆர்பி உதயகுமார் சொல்ற பிள்ளையார் சுழிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொருத்தமான ஆளு. கட்சியை பிரிச்சவர், இவர் சொன்ன மாதிரி தேன்கூட்டை கலைச்சவர் எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு முதல்ல விதை போட்டவர் யாருன்னா ஆர்பி உதயகுமார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு அண்ணன் தர்மயுத்தத்தில் போனார, அந்த தர்மயுத்தத்தை நடத்துறதுக்கே காரணமானவராக இருந்தவரும் உதயகுமார் தான். திருமதி சசிகலா அம்மையார் அவர்களா நீங்க தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் வழிமொழிஞ்ச உடனே நீங்க தான் முதல்வர் ஆகணும்னு சொல்லி இதே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, ஆர்பி உதயகுமார் சொன்னாங்க. அன்னைக்கு தெரியலையா திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள்? உதயகுமார் சொல்றாரு, அதாவது தனக்கு பதவி இல்லைன்னு பிரிஞ்சு போனாரு ஓபிஎஸ், அதற்கு பிறகு கட்சியோட நலனுக்காக நாங்க சேர்த்துக்கிட்டோம். நாங்க பிரியலையம்மா, நாங்க பிரியலையா, நாங்க என்ன செஞ்சோம்? நீங்க திருமதி சசிகலா அம்மையார் கொடுத்த முதலமைச்சர் பதவியை எழுதி கொடுத்துக்கிட்டு அவர் போய் அம்மா சமாதியில் உட்கார்ந்தார். இது அன்னைக்கு திமுகல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தூக்கி வெளியே போடும்போது கூட அவர் அண்ணா சமாதியில் உட்கார்ந்தாருங்க. அவர் தானுங்க திரும்பி அவர் இரட்டை இலை சின்னத்தில் வந்து ஒரு சுயேட்சை சின்னத்தை மாயத்தேவரை நிப்பாட்டி விட்டு வெற்றி பெற வச்சு 77ல் திரும்பி அதை அரசாட்சி ஆக்குறாரு. யார் இணைஞ்சாரு? சார் எதுக்காக வந்தாங்க? தினகரன் அவர்களால 30 நாள் கெடு கொடுத்தாரு. ஒன்று நீங்கள் முடிவு எடுத்துருங்க, இல்லைன்னா நான் என் முடிவை காட்ட வேண்டியதுன்னு அவர் கொடுத்த கண்டிஷனுக்கு அந்த 30 நாளுக்கு இதே வேலுமணி தங்கமணி எல்லாரும் சேர்ந்து அண்ணன் வீட்டில் வந்து உட்கார்ந்தாங்க. நாங்கள் எங்களுடைய வழியில் நல்லா தானே போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டது இந்த வேலுமணி தங்கமணி தானே வந்து வீட்டில் வந்து உளுந்து இருந்து ஒன்றிணைப்போம். நீங்க அன்னைக்கே நீங்க சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே, எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமை, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்னு நீங்க வாய் திறந்து சொல்லியிருக்கலாமே. ஏன் இத்தனை 4 ஆண்டு காலம் ஆட்சியை கொண்டு போய் முதலமைச்சராக இருக்கிறது வரைக்கும் நல்லா நடிச்சுக்கிட்டு திரும்பி தோத்த பிறகு திரும்பி எனக்கு கட்சி வேணும்னு கேட்கறது நியாயமா? அப்ப ஆர்பி உதயகுமாரோட பேச்சு, நான் என்ன சொல்றேன், ஆர்பி உதயகுமார் பெரிய சாமி பக்தர், ஐயப்ப பக்தர், இந்த மாதிரி துரோகம் பண்ணினாரும், இந்த மாதிரி பாவ செயல் அவருடைய குடும்பத்துக்கு 7 ஜென்மத்துக்கு உருவாகும் தொண்டர் சாபமா சொல்றேன். ஆமா, ஏன் நான் வந்து அவர் தனிப்பட்ட முறையில சொல்லல, தனிப்பட்ட முறையில் எனக்கும் ஆர்பி உதயகுமாருக்கு சண்டை இல்லை. ஆனால் இந்த ஒரு கட்சி அபகரிக்கிறதா இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சாபங்கள் வந்து தொண்டர்களுடைய சாபங்கள் 7 ஜென்மங்கள் ஆனாலும் விடாது. சரி, இப்ப ஜூன் 4க்கு பிறகு இதே தொண்டர்கள் யார் பக்கம் போவாங்க சார்? மக்கள் தீர்ப்பு, மகேஸ்வர தீர்ப்பு. நீங்கள் அண்ணனுடைய வெற்றிக்கு பிறகு, ராமநாதபுரத்தில் அண்ணனுடைய வெற்றிக்கு பிறகு கண்டிப்பாக அதில் வந்து தொண்டர்களுடைய மனமாற்றம் காத்திருக்காங்க. தொண்டர்கள் தான் இந்த கட்சிக்கு. இப்போ இவர் சொல்கிற மாதிரி 2000 பேர் பொதுக்குழுவோ இல்லை ஆர்பி உதயகுமார் சொல்கிற மாதிரியே நிர்வாகிகளோ, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நிர்வாகிங்கிறீங்களா? நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி இங்கே எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் எடுத்துருங்க, எத்தனை பூத்தில் அதிமுக தொண்டை உட்கார்ந்து உணர்வோட பார்த்தா சொல்லுங்க. ஒருத்த கூட கிடையாதுங்க. என்னுடைய வாழ்ல எல்லாம் அதிமுக தொண்டை கிடையாது. சரி, நான் அக்னீஸ்வரன் கேக்குறேன். அப்புறம் தொண்டர் இல்லாத இடத்துல நீங்க எப்படி பூத்துக்கு ஆள் கிடையாது? அப்படியே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருந்தது அதிமுகவில்? அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க வெளியேறினதுனால
வேற எல்லாரும் வெளியேறிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மத்தியில் ஆளுகிற கட்சி பாரதிய ஜனதா. தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல நின்றாங்க? 21 இடத்துல நின்றாங்க. மாநிலத்தில் ஆளுகிற கட்சி திமுக எத்தனை இடத்துல தனித்து நின்றாங்க? 21 இடத்துல நின்றாங்க. ஆனால் எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 35 இடத்துல நின்றுச்சு. அப்ப களத்தில் புதிய வேட்பாளர், புதிய பொதுச் செயலாளர், புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது, அப்படிதான் அர்த்தம். இவங்களை பொறுத்த ஆளே இல்ல வரலையே அப்படிங்கிற எப்படி இதே பாமகவெல்லாம் கூட்டணியில வந்திருந்தா இதே 31 இடங்கள்ல நின்றுக்குமா? நீங்க பார்க்கின்ற பார்வை அப்படி. நீங்கள் வெளியேறிவிட்டா அதிமுகவுல ஆளே இல்ல. நீங்க எல்லாம் உள்ள வந்துட்டீங்கன்னா அதிமுக நிறைஞ்சிருக்கு. அந்த புது வேட்பாளர், புது ரத்தம் எல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்களோட பட்டியல் பேரை கொஞ்சம் சொல்லுங்களா? புது ரத்தம் அந்த அதிமுக உழைச்ச பட்டியல் லிஸ்ட்டை மட்டும் சொல்லுங்க. எத்தனை பேர் கொடுத்தாரல? 40 பேருக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாருல, அந்த 40 பேர் பட்டியலை யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு, எந்தெந்த உழைப்பாளிக்கெல்லாம் கொடுத்தாரு, இந்த அதிமுக ரத்த சிந்தனை யாரு? அதிமுக காரங்க தானே. எங்க மாவட்டத்துல ஒருத்தர் கொடுத்தாரு, பசிலியாண்டு ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. எங்க மாவட்டத்தை சொல்லுங்க, நான் ஒரு பானை சொல்லி எங்க மாவட்டத்துல ஒருத்தர் கொடுத்தாரு, பசிலியாண்டு ஒருத்தர் கொடுத்தாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுகல இருந்து வந்தவர். எந்த அதிமுக காரன் அவருக்காக வேலை செய்வான் சொல்லுங்க? ஒரே ஒரு தடவை பூத்துக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. எனக்கு அங்க உள்ள தொண்டர்கள் சொல்லிதான். அதுக்கப்புறம் ஆளே காணல சொல்லிட்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம், புரட்சி தலைவி அம்மாவை ஏத்து சிம்லா சோழன் ஒருத்தர் அவங்களுக்கு திருநெல்வேலி கொடுத்துட்டு திரும்பி எடுத்தாரு. நீங்க அது ஒரு திருச்சியில கொடுத்துருக்க மணல் கான்ட்ராக்ட் எத்தனை இடத்துல நீங்க வேணா எனக்கு தெரிஞ்ச குமரகுரு, அப்புறம் நம்ம இவர் தனபால் அண்ணன் பையன், அப்புறம் இந்த சிங்க ராமச்சந்திரன், அவர் ஜெயக்குமாரோட பையன், இப்படி விரல் விட்டு ஒரு 4-5 பேரை சொல்லலாம். பாக்கி அத்தனை பேர் யாரு சார்? யாரு யாரு நீங்க சொல்லுங்க. சொல்றேன் செங்கோட்டையன் யாரு? பாஜக காரங்க, திமுக காரங்க இல்ல, அண்ணா திமுக காரங்க தான். கவலைப்படுறீங்க? ஒரு மாசம் சேர்ந்தா கூட ஒரு அதிமுக, அத பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆனா நீங்க அண்ணா திமுக வந்து தோக்கணும்னு நீங்க பரப்புரையில சொன்னீங்க. கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க சார். சரி நான் வரேன். திமுக பேர்ல நீங்க பஸ் ஓட்டுறீங்க, அதே எடப்பாடி திமுகன்னு சொல்லி நீங்க பஸ் ஓட்டுறாங்க, கவலைப்பட மாட்டோம். அந்த அண்ணா திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அவர் 89 பாருங்க, 89 அவர் எம்எல்ஏ இருந்தாருன்னா அது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் முகத்துக்காக. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு அதிமுக கட்சி தானே. செல்வம் அவர்கள்ட்ட தேர்தல் பிரச்சாரத்திலையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இபிஎஸ்க்கு இடமே இல்ல, அது வந்து ஒண்ணு அதிமுகவுடைய தொண்டர்கள் டிடிவி பக்கம் வருவாங்கன்னு தேனியில பேசுறாரு. ராமநாதபுரத்துல பேசும்போது ஓபிஎஸ் ஜூன் 4க்கு பிறகு விஸ்வரூபம் எடுப்பார் அப்படின்னு பேசுறாரு. அப்ப இபிஎஸ் அப்படிங்கிறவரே இல்ல அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவுல பாஜக அடுத்த ஜூன் 4க்கு பிறகு இந்த அதிமுக விஷயத்துல காய் நகர்த்த ஆரம்பிக்குதா? வேந்தர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் மரியாதைக்குரிய நண்பர் அக்னீஸ்வரன், நண்பர் கோலப்பன், வரப்போற ஆவின் வைத்தியநாதன் உள்ளிட்ட நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே அதுல மிகப்பெரிய அளவுல ரத்தம் சிந்தி தியாகம் செய்தவர்கள்ல இன்னும் இருக்காங்க, இன்னும் உயிரோடு இருக்காங்க. அந்த கட்சி மீது பற்றோடு இருக்காங்க. அன்னைக்கு 1971 72 நடக்க வேண்டிய தேர்தலை ஓராண்டுக்கு முன்பு 71 கலைஞர் அவர்கள் காங்கிரஸோட, அன்னைக்கு காங்கிரஸ் பிளவுபட்டிருந்தது. இந்திரா காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் பிளவுபட்டு ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் 2 பிளவுபட்டது. அன்றைக்கு அம்மையார் இந்திரா காந்திக்கு ஆதரவாக டாக்டர் கலைஞர் அவர்கள் ஓராண்டுக்கு முன்பே சட்டமன்றத்தை கலைத்து விட்டு தேர்தலை வைத்தார். அந்த தேர்தல் வெற்றிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்கு பயன்பட்டது. தேர்தல் வெற்றிக்கு பிறகு அன்னைக்கு 183 இடம் வெற்றி பெற்றுட்டாரு கலைஞர், வெற்றி பெற்றாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் திமுகவோட செல்வாக்கு அது இதெல்லாம் சொல்லுவாங்க, அது உண்மை கிடையாது. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு அன்னைக்கு இந்திரா காங்கிரசுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கூட கொடுக்கல திமுக. 10 நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் தான் கொடுத்தாங்க. அன்னைக்கு அம்மையார் இந்திரா காந்திக்கு அகில இந்திய அளவில் இருந்த நெருக்கடி, அதை ஒத்துக்கொண்டு தேர்தல் களத்தை சந்திச்சாங்க. 183 இடத்துல ஜெயிச்சாங்க. ஆனால்
ஜெயிச்ச பிறகு பாத்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை மிகவும் கடுமையா அன்னைக்கு மூகா முத்து எம்ஜிஆருடைய கலைஞருடைய மகன் முதல் மகன் மூகா முத்து பெற்றால் பிள்ளையோ பிள்ளை பூக்காரி இப்படி திரைப்படங்கள்ல எம்ஜிஆர் மாதிரியே நடிச்சு அவரு மூகா முத்து மன்றம் எம்ஜிஆர் புரட்சி தலைவருக்கு போட்டியா சில இதுகள்லாம் பண்ணாங்க அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி. அந்த நேரத்துல கூட ஒரு ஸ்லோகம் வந்தது, அப்ப நடிப்பது கொள்ளையோ கொள்ளை, மகன் நடிப்பது பிள்ளையோ பிள்ளை, இப்படி எல்லாம் அன்னைக்கு ஒரு பெரிய ஸ்லோகம். அது ரொம்ப பேசப்பட்ட புகழ்பெற்ற வாசகம். அதுல அப்படிலாம் இருந்தது. அப்படி அந்த நேரத்துல மிக கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இன்னும் சொல்ல போனா அரசு அதிகாரங்களை முழுமையாக மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞர் பயன்படுத்தினார். அதையெல்லாம் மீறி புரட்சி தலைவர் அவர்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவரை நிறுத்தி அவரு இன்னும் சொல்ல போனீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய உயிருக்கே உலை வைக்கிற அளவிற்கு மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் நடந்தது. திமுக வேட்பாளர் பொன்முத்துராமலிங்கம் அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளராக மரியாதைக்குரிய NSV சித்தன் நின்றாரு, அவரு இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில இந்த ஆட்சி இந்த கட்சியை தொடங்கி மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தொடர்ந்து வெற்றிய எங்க தொண்டாமுத்தூர்ல திண்டுக்கல்ல மாயத்தேவர், தொண்டாமுத்தூர்ல ஒரு இடைத்தேர்தல் நடந்து அதுல அரங்கநாயகம் ஜெயிச்சாரு. அரங்கநாயகம் எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய அமைச்சரவையில கல்வி அமைச்சராக இருந்தார். அம்மையார் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மையார் அவர்களுடைய அமைச்சரவையில அமைச்சராக இருந்தார். இப்படிலாம் அந்த கட்சி மிகப்பெரிய தியாகங்களை செய்து வந்த கட்சி. 1977ல அந்த கட்சி மிக கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய செல்வாக்கை, மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையின் பேர்ல அந்த கட்சி ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தது. அன்னைக்கு 1977ல அண்ணன் செங்கோட்டையன், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர், அண்ணன் செம்மலை அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஆனா அவர் மேட்டூர் தொகுதியில சுயேட்சையா நின்று ஜெயிச்சு மறுபடியும் அதிமுக சேர்ந்தாரு. இப்படி இவங்கெல்லாம் இன்னும் அதிமுக இருக்கிற முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கிற அண்ணன் பன்ருட் ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் இருக்காங்க இன்னும் கூட. இது ஒரு பக்கம் இப்படியே நடக்குது. 1987 செல்வம் அவர்கள்ட்ட இந்த வரலாறு நமக்கு தெரியும், வரலாறு எல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்ப பாஜக ரொம்ப கவலைப்படுது அதிமுகவை பத்தி. இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்த கட்சி அதிமுக அப்படின்னு இப்ப இன்னமும் அந்த கவலை தொடருதா? இப்ப இருக்கக்கூடிய தற்கால நிகழ்வுகளுக்கு நம்ம வந்துருவோம். இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இல்லைங்களம்மா, தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில 2026 நான் ஏறக்குறைய எனக்கு 63 வயசு ஆச்சு. ஒரு 45 ஆண்டு காலம் இந்த நாட்டு அரசியலை பார்க்கிறவன், பங்கெடுத்திருக்கிறவன் என்கிற முறையில சொல்றேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறு என்ன ஆயிட்டுன்னா அதிமுக தோக்க போகுது. அது கூட்டணியை அமைக்கிறதுல, வியூகம் வகுப்பதிலே அவருக்கு சரியான அனுபவம் இல்லை, அல்லது அவருக்கு விருப்பம் இல்லை, அல்லது வேறு யாரோடோ ஒருவரோடு இன்னைக்கு ஆளுங்கட்சியோடு கூட சில அனுசரணையாக இருந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சில ரகசிய திட்டங்கள் கூட இருந்ததாக பத்திரிகைகள்ல இதெல்லாம் பாஜகவோட கூட்டணி அவர் முறிச்சுக்கிட்டதுனால வந்த விஷயங்கள். அதெல்லாம் பேச்சா? இப்ப கூட்டணிய முறிச்சுட்டாரு அவரு. முடிச்சிடறேன். ஏன்னா நம்ம அவங்களுக்கு ரொம்ப நேரம் கொடுத்தீங்க. இல்ல நீங்க இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க பேசிட்டீங்களா? நான் அடுத்தடுத்து போயிடுவேன். நான் 1987 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ஜே என்ற அந்த அணி 2 அணியாக பிளவுபட்டு நின்ற பிறகு அதிமுக 27 இடங்கள்ல வெற்றி பெற்றது. யாரு? புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலான அணி 27 இடத்துல ஜெயிச்சது. ஜானகி அணி ஒரே ஒரு இடம் சேரன்மா தேவையில PH பாண்டியன் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி மரியாதைக்குரிய அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்களும் இங்க இந்த பக்கத்துல அம்மையார் புரட்சி தலைவி அவருடைய சார்புல அண்ணன் எம் நடராஜனும் நடராஜன் பேசி அதை சரி பண்ணி அந்த கட்சியை இணைச்சாங்க. அந்த அம்மா பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து மறுபடியும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆனா அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அதற்கு பிறகு
இடைப்பட்ட காலத்துல 2001 சரி சரி, நான் எடுத்துக்கிறேன் செல்வம் அவர்களே, நான் எடுத்துக்கிறேன். இல்ல நேரம் குறைவா இருக்கு, நம்ம அடுத்தடுத்த சுற்றுகள்ல பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வேந்தரின் மக்கள் சபை. ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு சாத்தியமா? அதிமுகவை சுற்றி தொடரும் சர்ச்சை ஏன் என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அரங்கத்திற்கு அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். ஜூன் 4க்கு பிறகு இந்த வார்த்தை தான் அடிக்கடி அதிமுகவை பற்றி பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கிறது. அப்ப இங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இபிஎஸ் அவருடைய தலைமையில் அதிமுக, இந்த பக்கம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடைய கூட்டணியில சுயேட்சை சின்னத்துல. இந்த ஜூன் 4 அன்று வரக்கூடிய வெற்றி தோல்வி என்ன சலசலப்பை அதிமுகவில் ஏற்படுத்தும்? பெரிய லெவலில் எந்த சலசலப்பும் சின்னமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது.
அவங்க எதிர்பார்க்குற மாதிரின்னா அவங்க தான் ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்தாங்கம்மா. சில பேருக்கு இந்த தேர்தலுடைய முடிவு வந்து நல்ல பாடம் போகட்டும்ன்றது அவங்களுடைய அறிக்கை. கட்சி வந்து இன்றைக்கி வந்து 75% வந்து அண்ணன் எடப்பாடி பக்கம் போயிடுச்சு. அதில் ஏதாவது பிளவு வருமானு இப்போ எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த பிளவு வந்து இப்போ வேலுமணி இன்றைக்கி நீங்கள் அறிக்கையில் வந்து வேலுமணி அந்த பேட்டியில் வந்து இருக்குதுன்னு சொன்னார்னா அவருடைய பேட்டி ஒரு உண்மை தான். ஏன்னா 2019 இடைத்தேர்தல் நடந்தது, ஒரு 22 தொகுதிக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அதிலே ஒரு 1000 கோடிக்கு மேலே அண்ணன் வேலுமணி அண்ணன் எலெக்ஷனில் செலவு பண்ணியிருக்காரு. எடப்பாடியை வந்து திருப்பி தரதாக சொல்லியிருக்காரு அந்த பணத்தை. அதுக்கப்புறம் 2021 தேர்தலில் ஒரு 1800 கோடி, மொத்தம் 2800 கோடி எடப்பாடி கொடுக்குற வரைக்கும் அந்த அணியை விட்டு அவர் விலக மாட்டார்ன்றது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. பணம் இருக்குங்கிறதுக்காக அவர் அங்கே இருக்கிறாருங்க. இல்லை பணம் தர வேண்டியிருக்கு. அண்ணன் எடப்பாடியார் வந்து அண்ணன் வேலுமணிக்கு வந்து பணம் தரணும். அண்ணன் அக்னி கோச்சினா கூட பரவாயில்ல, இது வந்து அவரோட அண்ணன் அன்பரசுக்கிட்டேருந்து செலவு பண்ணியிருக்காரு வேலுமணி. அந்த பணம் மீள பெறாமல் அவரால் அந்த இயக்கத்தை விட்டோ இல்லை எடப்பாடியை விட்டோ உடைக்கிற வேலையில் அவரால் வர முடியாது. அவருக்கு அது பணம் தான் முக்கியம். அந்த 2200 கோடி நான் தான் தேதி வாரி சொல்கிறேன். 2019 உங்ககிட்ட அது அவர் வாங்கினதுக்கான அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. அன்புமணி அவங்க அண்ணா வச்சுருக்காரு. அன்பு எடப்பாடி அதோ தரன்னு வழக்கமாக எல்லாருக்கும் எப்படி துரோகம் பண்ணுறாரோ அதே மாதிரி அண்ணன் வேலுமணிக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிகிட்டே இருக்கார். இங்கே இருக்குது அங்கே இருக்குது, எடுக்க முடியல வைக்க முடியலன்னு தொடர்ந்து இந்த பிரச்சனை, அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை தான். பண பிரச்சனையை தவிர கட்சி பிரச்சனை எதுவும் இல்லை. ஒரே நிமிஷம், அக்னீஸ்வரன்ட்ட ஏதோ கொளுத்தி போட்டிருக்கிறாரு ஆவின் வைத்தியநாதன், ஏதோ பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு, அக்கௌண்ட்ஸ் வேற இருக்கு அப்படிங்கிறாரு. அதனாலதான் வந்து பிரியாம இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம். இப்ப பணத்தை வச்சு இந்த ஒற்றுமை எல்லாம் வருதா? அண்ணன் ஆவின் அண்ணனுக்கு இனிமேலுக்கு ஆவின்னு சொல்ல வேணாம், அதிரடி வைத்தியநாதன் வச்சுக்கலாம். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன யார் மீது இது? ஏதாவது வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பத்திரிகை செய்தியா, அல்லது புகார் இருக்குதா, அல்லது லஞ்ச ஒழிப்புல ஏதாவது இருக்கா, வருமான வரித்துறை ரைடு இருக்குதா? எதுவுமே இல்லாத போது அண்ணன் சொல்லுவது ஏற்புக்கூடியது. 2019 எலெக்ஷனுக்கும் 2021 எலெக்ஷனுக்கும் அண்ணன் வந்து எடப்பாடியார் செலவு பண்ணாரா இல்ல வேலுமணி செலவு பண்ணாரா அவர் கேள்வி சொல்லுங்க. அதெல்லாம் உட்கட்சியில உள்ள விஷயம். உட்கட்சிக்குள்ள அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வெளியில தெரியக்கூடிய அவர் போய் வைத்திலிங்க அண்ணனை பார்த்ததும் ஜேசிடி பிரபாகரனை பார்த்ததெல்லாம் இல்லைன்னு அவர் மறுப்பாரா? வேலுமணி அண்ணன் பிடிக்காத அவருக்கு எதிராக அரசியல் பண்ணியிருந்த வேலுமணி அண்ணன் வந்து வைத்திலிங்கத்தை போய் பார்த்து சந்திச்சாரா இல்லையா? இல்ல இதெல்லாம் தான் சொல்றாரு. அவர் வந்து பிம்பத்தை உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறாங்க? அவரோட மாவட்டம் ஒரு பெரிய நாலூர் அணியில் ஒரு ஆளு முக்கியமான ஒரு வேலுமணி அண்ணன் வந்து நாலூர் அணியில் இருந்ததே கிடையாது. அம்மா இருக்கும்போது வைத்திலிங்க அண்ணன் வந்து நாலூர் அணியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அவர் சீனியர். அவர் மாவட்டத்தில் போய் ஒரு எடப்பாடியை கையில் வச்சுக்கின்னு அவருக்கு எதிராக அவர் இத்தனைக்கும் ஓபிஎஸ் அணியில் இல்லை. அப்போது எடப்பாடியார் அணியில் தான் இருந்தார் அவர் அண்ணன் வைத்திலிங்க அண்ணன். அப்படி இருந்தவர் அவருக்கு எதிராக அவர் மாவட்டத்தில் இவர் எத்தனை ஆளை போடுறதோ அதை போடுறதோ அவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தது இவருக்கு வேலுமணிக்கு? அவ்வளோ யார் சீனியர் இந்த கட்சிக்கு? வைத்திலிங்கமா வேலுமணியா? பணம் தான் நீங்கள் சீனியர் ஆகிடுவீங்களா? 2019 நடந்ததுங்க 22 தொகுதியில் 9 தொகுதி அன்றைக்கி வெற்றி பெற்றதுக்கு காரணம் வேலுமணி தாங்க. அந்த வேலுமணி கொடுத்த பணம் தாங்க. ஒரு தொகுதிக்கு 12 கோடிக்கு மேலே செலவு பண்ணாங்களா இல்லையா? 2021 ஒரு தொகுதிக்கு 12 கோடி செலவு பண்ணாங்களா இல்லையாண்ணா? தொகுதிக்கு 12 கோடி பண்ணாங்களா இல்லையா? விட்னஸ் ஆக்கி கொடுக்குறோம். இல்லை விட்னஸா இல்லையா எல்லாருக்கும் தெரியும். 12 கோடி ஒரு தொகுதிக்கு கொடுத்தது. அந்த கொடுத்த பணம் யாருது? வேலுமணி பணம். அது எடப்பாடியார் பணம் இல்லை. உள்ள கன்னியாகுமரி தொகுதியில் உள்ளவர் கொடுத்துருக்காரு. கொடுத்தது எப்படி மாவட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதியில் ஜெயிக்க அம்மா பீரியட்ல 2016 தோத்தவர் 2021 ஜெயிச்சாரு. முடிச்சிடறேன். அன்னைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்கோசம் 12 கோடி செலவு பண்ண நீங்கள் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 5 கோடி கூட செலவு பண்ணல. பாராளுமன்ற 6 தொகுதிக்கு 5 கோடி கூட செலவு பண்ணல. ஒரு தொகுதிக்கு 1 கோடி கூட செலவு பண்ணல. ஐயா நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 12 கோடி செலவு பண்ணீங்க, ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 5 கோடி கூட நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இது என்ன நியாயம் தான்? இல்ல அத இபிஎஸும் கேட்கல, கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் கேட்கல. அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நமக்கு வெளியில தெரியுது. அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க, எங்களுக்குள்ள பிளவு இல்ல. இததான் பேட்டியில சொல்றாரு வேலுமணி. பணம் வந்து எடப்பாடியார் கொடுக்குற வரைக்கும் பிளவே கிடையாது. அந்த பணம் இன்னைக்கு கொடுத்தாருன்னா நாளைக்கு பிளவு தான். அவருக்கு பாக்கி தரணும். யாருக்கு? அண்ணன் வேலுமணிக்கு. அதை கொடுத்தா அவர் இருக்க மாட்டார் அண்ணா திமுகல.
பிளவுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்களா? அப்ப ரகுபதி அவர்கள் சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி தலைமையில அல்லது செங்கோட்டையன் தலைமையில செங்கோட்டையன் வந்து ரூல்ட் அவுட்டுங்க. அவர் கதை முடிஞ்சு போச்சு, அவர் விட்டுருங்க. 75 வயசு மேலே ஆகிட்டாரு, அவர் கதையை விட்டுருங்க. அவர் பணமும் எடுக்க மாட்டார், ஒரு டீ கூட கட்சிக்காரன் வாங்கி தர மாட்டார். அவர் கதையை பேசாதீங்க. வேலுமணி நீ கதையை பேசுங்க. வேலுமணி நீ கொடுத்த அறிக்கையோட பற்றி பேசுங்க. வேலுமணி நாங்கள் பொதுச் செயலாளராக இருப்போம்னு இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாக இருந்தாலும் இன்னைக்கு சொல்றாரு. எப்படி சொல்றாரு அவரு? அவர் தலைமையில நாங்க நல்லபடி செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் தலைமையில நாங்க நல்லபடி செயல்படுகிறோம்னா என்ன அர்த்தம்? நல்லபடி செயல்படலாம் அர்த்தம். அதை ஒருத்தன் பேட்டி கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. அதுக்குதான் அவர் கேக்குறாரே சார், திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வருது, பிளவுன்னு சொல்றாங்க, ஒரு பிம்பத்தை கிளப்புறாங்க, ஒரு புரளியை வந்து கிளப்பி விடுறாங்க, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக. நெருப்பு இல்லாம புகையுமா? சரி, இவங்களுக்குள்ள பண தகராறு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கட்சி பிரச்சனை. எஸ்பி வேலுமணி அவர்களை வைத்தே இந்த சர்ச்சை வந்து தொடருது. ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கூட தமிழ்நாட்டுல ஷிண்டேவா இருப்பாரு அதிமுகல அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்ப எஸ்பி வேலுமணியை சுற்றி மட்டும் இந்த சர்ச்சைகள் ஓடுவதற்கு காரணம் என்ன? அதாவது இந்த சிந்துபாத் கதை மாதிரி ஏதாவது புதுசு புதுசா கிளப்பி விட்டுட்டே இருக்கிறாங்க. மழை நின்றாலும் தூவானம் விடுவதில்லை அப்படின்னு மாதிரி உச்சநீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், 2 பொதுக்குழு எல்லாவற்றையும் மீறி அதை நடைமுறைப்படுத்தி தேர்தல் ஆணையத்தில் பெற்று எல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்போ புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு பாரதி ராஜா மாதிரி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து போடுறாங்கல்ல, இதெல்லாம் ஏற்புக்கூடியதே இல்லை. ஒரு கட்சி, அந்த கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையே, இல்லாத போது நீங்கள் ஏன் இவ்வளவு அக்கறை? உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? ஆகவே அதை நீங்கள் வைத்துக்கொண்டு அந்த கட்சியை நாம் சிதறுண்டு பாய வேண்டும், பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்று இவங்க நினைக்கிறாங்க. அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அந்த பேரு தானே இப்ப ரகுபதி அவர்கள் சொன்ன போது எஸ்பி வேலுமணி பேரை சொல்றாரு. இங்க வந்து திரும்பவும் பேச்சு வரும்போது, சர்ச்சை வரும்போதும் எஸ்பி வேலுமணியுடைய பேச்சு வருகிறது. ஏன் அவரை வந்து சுற்றி வருதுன்னு தான் ஒரே ஒரு கேள்வி குறிக்கிறேன். அவர் மறுத்துட்டாரு. சிவி சண்முகம் பேர் ஏன் வர மாட்டேங்குது? அவர் மறுத்துட்டாரு. சிவி சண்முகம் பேர் வர மாட்டேங்குது. சிவி சண்முகம் பேர் ஏன் வர மாட்டேங்குது? வேலுமணி பேர் மட்டும் ஏன் வருது தொடர்ந்து? அதாவது சீனியர் அடுத்த கட்டத்துல இவர் இருக்கிறாரு. அடுத்த கட்டத்துல எஸ்பி வேலுமணி இருக்கிறாரா? அதாவது கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறாரு. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் வந்து சும்மா டைம் பாசிங்காக ஏதாவது பேசாதீங்கன்னு இன்னைக்கு அவரே சொல்லியிருக்கிறாரு. பேர் வர மாட்டேங்குது. திண்டுக்கல் சீனிவாசன் பேர் வர மாட்டேங்குது. அம்மா பொருள் திண்டுக்கல் சீனிவாசன் பேர் வர மாட்டேங்குது. இவங்க வேலையே என்னன்னா அதிமுக ஒரு சிறத்தன்மையாக வந்துருச்சே, அப்படி இருக்கக்கூடாது. இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மலைப்பாக இருக்கிறது. 1000 கோடி 2000 கோடி அப்படின்னா இது என்ன சாதாரணதா? இது வசதி வந்தாலே அசதி வந்துரும் மாதிரி இப்ப ஒருவேளை அப்படி வந்துருச்சா? சரி சரி, போறப்ப ஒரு நான் அது சொல்றதுக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து போய் சந்தித்தார், வைத்தியலிங்கத்தை சந்தித்தார், ஓபிஎஸ் டீமை சந்திச்சார், இந்த மாதிரி தகவல்கள் தான் வந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் புரளி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த இணைப்புக்கான முயற்சி ஒரு கட்டத்துல நடந்துகிட்டு இருக்கா? அதாவது அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன். அண்ணன் சொன்னார் ஒரு 1800 கோடி எஸ்பி வேலுமணி கொடுக்க வேண்டியிருக்குன்னு. அது இன்னைக்கு வேந்தர் டிவியில் ஃபிளாஷ் நியூஸாக போட்டு தொண்டர்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணுங்க. ஒரு தாழ்மையான கோரிக்கை, ஆதாரத்தோட கொடுங்க. ஆதாரத்தோட அவர் அண்ணன் கேட்டா கொடுத்துருவாரு. ஒரு ஃபிளாஷ் நியூஸ் கொடுங்க. ஏன் இவங்களோட பிரிவினை என்னங்கிறது ஒரு வேந்தர் டிவியில ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓட்டுனா நல்லா இருக்கும். ஏன்னா தொண்டர்கள் தெரிஞ்சிருக்கட்டும், பணத்துக்காக தான் இந்த கட்சியை பிரிச்சு வச்சிருக்காங்க, பணம் தான் இதுக்கு முக்கியம். தன்னுடைய சுயநலத்துக்காக இருக்காங்கன்னு அடிப்பட்ட தொண்டர்களுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் வெடிச்சிரும் சார் மேடம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த எடப்பாடியை ஒதுக்கணும், எடப்பாடி தள்ளிக்கிட்டு இன்னொரு தலைவர் வரணும், செங்கோட்டையன் வராரு, வேலுமணி வராருன்னா இவங்க பேர் மட்டும்தான் வருது. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி முனுசாமி பேரோ, திண்டுக்கல் சீனிவாசன் பேரோ, சிவி சண்முகம் பேரோ, ஜெயக்குமார் பேரோ, தலவாய் சுந்தரம் பேரோ, இவங்க பேரெல்லாம் வரல. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள, இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கிறது இல்லாமல் வெளியே வரப்போகிறது இல்லை. ஆனால் 2வது வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் பேசுவார். அவர் பேச்சுவார்த்தையெல்லாம் எல்லாத்திட்டையும் நடத்துவார். ஏன்னா அதை நாங்கள் வந்து தர்மயுத்தத்தில் தர்மயுத்தத்திலே பார்த்துட்டோம். அவர் பேசி இருப்பார். அப்புறம் 2வது எடப்பாடி பழனிசாமியும் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் தாங்க, அதில் எல்லாம் மாற்று கிடையாதுன்னு அவங்க தொலைக்காட்சியில எல்லாம் பேசினார். பேசிக்கிட்டு என்ன சொல்லிட்டாரு, அவரே பொதுச் செயலாளருங்கிற பொதுக்குழுவை கூட்டினார் 10 நாளைக்கு பிறகு. முன்னாடி அவர் செஞ்சாரு, பின்னாடி வேலுமணி செய்வார். நம்ம என்ன விதைச்சோமோ அது பின்னாடி அறுவடை நடக்கும். எதிர்பார்ப்பா இருக்கும் சார். இது அதிமுக இப்ப ஒரு கட்டத்துல அவங்க வந்து பொதுச் செயலாளர் இபிஎஸ் இருந்துட்டாரு. இப்ப ஓபிஎஸ் உடைய நிலைமை என்ன? ஜூன் 4 என்ன மாதிரியான முடிவு வரும்? எப்படி முடிவு வந்தாலும் அடுத்த கட்டம் எப்படி? அதான் நாங்க சொல்றோம்ல, எங்களுடைய வெற்றி வந்து
வாழ்வா சாவாங்கிற ஒரு கதை தான். அண்ணன் வந்து களத்தில் இறங்கிட்டார், யாரையும் பார்க்கல. அதை வந்து நீங்கள் எது என்ன வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டோம். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தூக்கி எறிஞ்ச உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சுயேட்சை சின்னமான ரெட்டையில சின்னத்தை தான் தேர்ந்தெடுத்து நின்னார். தான் வளர்த்த கட்சி தான், தான் உருவாக்கின கட்சி தான், உதயசூரியனுக்காக பாடினவர், உடை போட்டு அலங்கரித்து காட்டினவர். அன்பேவால பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே இருக்கும், பாட்டுலேயும் சரி. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துக்காக பாடுபட்ட அவரே வந்து திமுகவை எதிர்த்து நின்னார். எதுக்காக? தமிழ்நாட்டு மக்களின் நலனின் கருத்து தொண்டர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தான் இறங்கி நின்னார். அதே வேலையை தன்னோட 72வது வயசில் துரோகங்களுக்கு கையில் நம்ம விட்டு கொடுத்துட்டோமேங்கிற ஒரு எண்ணத்தினால தொண்டர்களுக்காகவே தான் ஒருத்தனாகவே அந்த பழியை அவரை வந்து தாங்கிக்கிட்டு அவர் இறங்கி நிற்கார் ராமநாதபுரத்தில். இதில் அவர் 100% வெற்றி பெறணும், அதுதான் எங்களுடைய எண்ணம், தொண்டர்களின் எண்ணம். அவர் வெற்றி பெற்று வந்தாச்சுன்னா கண்டிப்பாக கட்சி இணையும். அங்கே வேலுமணியோ தங்கமணியோ இல்லைன்னா செங்கோட்டையனோ சிவி சண்முகமோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். எங்களுக்கு யார் மேலேயும் பகையும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இந்த 10 பேருக்கு பின்னாடி அலையிறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி கையெழுத்து போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் 4 ஆண்டு காலம் இயக்கம் நடந்துட்டு இருந்து, ஆட்சி நடந்துட்டு இருந்து, ஒரு ஆளை தான் அண்ணன்ட்ட சமாளிக்க வேண்டியிருந்து. இப்போ 10 பேருக்கு காலில் விழுந்துட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுருங்க. அது அவர் எடப்பாடி பழனிசாமி உணரணும். எங்களுக்கு தேவை இந்த மேடையில் நான் உட்கார்ந்துருந்து பேசுறேன்னா ஒற்றுமை வேணும், கட்சி வேணும். அது ஒண்ணுதான் எங்களுக்கு. வேற எடப்பாடி பழனிசாமியோ வேலுமணியோ பேசிட்டாங்க. ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவும் இவங்க முடிவெல்லாம் இவங்க முடிவெல்லாம் நீங்க என்ன சொல்றாங்க? தொலைக்காட்சி ஊடகத்துக்கு எங்களை வச்சு தான் வாழ்க்கைங்கிறாரு இன்னைக்கு எஸ்பி வேலுமணி. எவ்வளவு பெரிய ஒரு அவமான செயலை உருவாக்குறாரு. அதே தொலைக்காட்சியில் பேசுறாரு. நல்லா புரிஞ்சிருங்க. அதாவது இதெல்லாம் வந்து அவங்க நாளைக்கு காலத்தை அப்படி புரட்டி போட்டு போயிருவாங்க. பேச வேண்டியது இருக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன். அண்ணன் நாளைக்கு போய் உட்கார்ந்து இருந்தா எங்க அண்ணன் வந்து பழைய ஆளு மாதிரிலாம் தள்ள மாட்டாரு. வாங்க வேலுமணி, பழனிசாமி இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எங்களை சேர்த்தாதானே தொண்டர்களை சேர்க்க முடியும். எங்களை சேர்க்கலன்னா நீங்க எப்படி நீங்க தொண்டர்கள் எழுச்சி அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தடவை பூத் ஏஜென்ட் பிரச்சனை நிறைய இருக்கு. தொண்டர்கள் எழுச்சி இருக்கு. நான் சொன்னேன் ஆரம்பத்தில் 75% கட்சி வந்து எடப்பாடியார் பின்னாடி போயிடுச்சு. 25% தொண்டர்களும் தலைவர்களும் வந்து எடப்பாடியார் தன்னிச்சையாக சில முடிவு எடுப்பதை விரும்பல. அதனால தான் இந்த தேர்தல் முடிவு வந்து தேர்தல் காலத்தில் இல்ல முடிவு கூட விட்டுருங்க. அதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிச்சு தான் இபிஎஸ் எடுக்கறாருன்னு அத வந்து தெளிவா சொல்றாரு. எந்த நிர்வாகிகிட்ட ஆலோசனை பண்றது இல்லைங்க. எந்த மூத்த நிர்வாகி வந்து எந்த மூத்த நிர்வாகி வந்து கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுக்காம ஆற்றல் அரசா ஒரு ஈரோடுல அவருக்கும் இங்க ஒரு சி கிளாஸ் கான்ட்ராக்ட் சேலத்துக்கும் கேண்டிடேட் அவங்க யாருன்னு திருச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இது மாதிரி கேண்டிடேட் பேர் தெரியாத கேண்டிடேட் யாருன்னா நிறுத்திருக்காங்களா? இந்த கால எம்ஜிஆர் காலத்திலேருந்து சொல்லுங்க. தலைவர் வந்து சாமானிய மக்கள் ரிச்சாக்காரன் நிறுத்தினாரு. அம்மா வந்து மிக மிக தொடர்ந்து சாமானிய ஆளுலாம் நிறுத்தினாங்க. அதில் இந்த சைதோசாமி வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து ரிச்சா ஓட்டிட்டு இருந்தார். அவங்க பிள்ளைங்களாம் வெட்டி எல்லாத்துமே ஸ்கூலில் விட்டுருந்தார். அவருக்கு சீட்டு கொடுத்தார் புரட்சித்தலைவர். அது மாதிரி மீன்கார கண்ணனுக்கு சைதாப்பேட்டில் சீட்டு கொடுத்தாரு. இது மாதிரி கோடீஸ்வரன் கான்ட்ராக்டருக்கு பொறுக்கி சீட்டு அம்மாவும் கொடுக்கல, தலைவரும் கொடுக்கல. இவர் வந்து எதுக்கு இது மாதிரி பண்ணது? எந்த கட்சி தொண்டனாலும் ஏற்றுப்பானா? அதிமுக இருக்கிற ஒரே ஒரு பலம் ஒன்றே ஒன்று தாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு சாமானிய தொண்டனா சேர்றோம், நாளைக்கு வந்து எடப்பாடி அண்ணன் சொல்கிற மாதிரி முதல்வராக வருவான், என் இடத்துக்கு கூட வருவான்றான். ஆனால் இப்போ எடப்பாடி அண்ணா அது மாதிரி வர முடியாது, பொதுச்செயலாளராக வர முடியாது. 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். ஒரு பெரிய கேட்டை போட்டாங்க. அம்மாவும் போடல அந்த கேட்டை, புரட்சித் தலைவரும் போடல. அவர் மேலே பயம் இருக்கிறதுனால அவர் நல்லா பார்த்து அவர் பயப்படுறதுனால போட்டார்னு வச்சுக்கலாம். அப்படி 10 பேர் முன்மொழிஞ்சு 10 பேர் வழிமொழினா இப்படி இருக்கிற ஒரே ஒரு தகுதியும் ஆற்றலும் உள்ள ஒரே தலைவன் யாருன்னா எஸ்பி வேலுமணி தான். வேறு யார் அதிமுக சிவி சண்முகத்துக்கு கூட 10 பேர் 10 மாவட்டத்தில் முன்மொழிஞ்சு 20 பேர் இல்லை அவர் பின்னாடி. அண்ணன் கேபி முன்சாமி பின்னாடி அவர் பேர் இல்லை. திண்டுக்கல் சீனிவாசன் பின்னாடி இல்லை. நத்த விஸ்வநாதன் பின்னாடி இல்லை. அப்போ இருக்க ஒரே ஒரு எஸ்பி வேலுமணி தான். அவரை பார்த்து ஒரு 5,000 நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னைக்கு வரைக்கும் பட்டுவாடா பண்ணாமல் இழுத்தடிச்சுக்கிறாரு. சரி, சசிகலா அவர்கள் இணைவதற்கான வாய்ப்பு அவங்க இல்லைங்க. அந்த கட்சியிலே இல்லைங்க. அவங்கள பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது பேசுங்க. அந்த கட்சியிலே இல்லை. அவங்க குடும்பம், அவங்க சொந்த பந்தம், அவன் தம்பி திவாகர், அவங்க அக்கா பையன், அவங்களுக்கோசம் வாழ்கிறாங்க. தொண்டனை ஏமாத்துறாங்க அந்த அம்மா. இப்போ அந்த அம்மாவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் கல்வெட்டு வச்ச நானே சொல்கிறேன், பொதுச்செயலாளர் கல்வெட்டு வச்சிருந்தோம் சம்மந்தமே இல்லை. சரி, இதை நிறைவு கருத்தாகவே எடுத்துக்கிறேன். சுருக்கமாக நிறைவு கருத்து அக்னீஸ்வரன். இல்லை, இவங்களுடைய பார்வை வந்து
அதிமுக வந்து ஒற்றை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது நடக்க போறதில்லை. ரெண்டாவது, ஒரு சாக்கு கூட அதுக்கு உள்ளுக்கு ஏதாவது அரிசி, சோளம், கம்பு ஏதாவது இருந்தால் தான் சாக்கு கூட நிறைந்து நேராக நிற்கிறது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு கட்சி அப்படின்னா ஒரு தொண்டர்கள் இருக்கணும், பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் யாருமே இல்லாத போது சரி நீங்கள் தனி கட்சி ஆரம்பிங்களான்னு கேட்குறாங்க. நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன். சரி, நீங்க அதிமுகக்குள்ள போக முடியுமா? அதிமுகக்குள்ள போக முடியாது. அப்ப நீங்க எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னா, இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய தயவில் ராமநாதபுரத்தில் நின்று அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால், உங்களை அதிமுக தானே 3 முறை முதலமைச்சர் ஆக்கிச்சு. ஏன் இந்த முரண்பாட்டான ஒரு செயல்பாடு? மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, கட்சி ஏத்துக்கிறாங்க. நிறைவு கருத்தை சுருக்கமா அதிமுக தான் முதலமைச்சர் ஆக்கப்பட்டது. அந்த அதிமுக இருந்த தலைமை அப்படி, தலைவர் அப்படி அரவணைச்சு போனார். தன்னை வேண்டான்னு போன எஸ்டிஎஸ் கூட வீடு தேடி கொண்டுட்டு வந்து அரவணைச்சவர். புரட்சி தலைவி அம்மா ஆரம் வீரப்பனை கூட்டிட்டு வந்து அரியணையில் உட்கார வச்சவங்க. ஆனால் இது நான் யாருக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு சில ஆட்களால் எடப்பாடி பழனிசாமி தன்னை தானே அழிச்சுக்கிட்டா கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் அதிமுக அழிக்கிறாருங்களா? அது எவ்வளோ பெரிய கட்சி? நீங்கள் தானே சொல்கிறீங்க தேன்கூட்டில் கல் எறிஞ்சது தன்னுடைய பதவி சுகத்துக்காக, இதை மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலுடைய பிரச்சனைக்காக இந்த கட்சி அழைச்சி தொண்டர்ல போகலங்கிறார் சார். நீங்க கல் எறிஞ்சிட்டாங்க, கலைஞ்சு போச்சுங்கிறீங்க. அவங்க ஒரே தலைமையா, ஒற்றை தலைமையா, அவருக்கு கீழே கலையாம அப்படியே அதிமுக இருக்கு. அதுல இருந்த துரோகிகள் பிரிஞ்சு போயிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அது வெற்றி தலைமையா இருக்கா? உச்சநீதிமன்ற யாருக்கு கொடுத்துச்சு? எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுத்துச்சு. நீங்க போய் வாங்க வேண்டியதானே? உச்சநீதிமன்றம் போவானா? சரி, சாதாரண சொல்றா இந்த எலெக்ஷன்ல இல்ல, இந்த எலெக்ஷன்ல பூத்ல உட்கார்ந்தானா? இல்ல, அந்த தொண்டர்கள் வேண்டான்னு எழுச்சியா வர்றாங்களா? இபிஎஸ்க்கு எதிரா வர்றாங்களா? ஓபிஎஸ்க்கு ஆதரவா வர்றாங்களா? என்ன பண்றாங்க அந்த தொண்டர்கள்? ஒரிசால பிஜேபி காரன் மண்டைய உடைக்கிறான், அங்க ஆளுங்கட்சிக்காரன. ஆனா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திமுக நிர்வாகியை எதிர்த்து எங்கேயாவது கலங்கண்டானா, எங்கேயாவது சண்டை போட்டானா? 11 மணிக்கு பிரியாணி போட்டு வாங்கி வெளில போனா. இது மாதிரி சரித்திரம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற 50 ஆண்டு காலத்துல என்னைக்கு வெறுத்து போயிருக்கான் தொண்டர்கள். அண்ணனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கட்சியை உடைக்கல. அதான் ஆர்பி உதயகுமார் சொல்ற இதுக்கெல்லாம் நீதிபதி ஜெயச்சந்திரன் சாருடைய தீர்ப்பு இவர் சொன்ன மாதிரி சொல்றேன்னா, என்ன தீர்ப்பு வந்தது? அப்ப அரவணைக்கு தான் செஞ்சாரு, கூப்பிட்டாரு, வாங்க ஒன்னிச்சு பயணிப்போம் தான் சொன்னாரு. இப்போ கூட தான் செய்தது தவறுன்னு நினைச்சு கட்சியை இணைக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி நல்ல முடிவு எடுத்துட்டு வந்து அண்ணனை பார்த்து இணைஞ்சாருன்னா கழகம் ஒரு இந்த மாதிரி கேப்பார் பேச்சை கேட்ட ஆர்பி உதயகுமார் இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் கேட்டாருன்னா தெருவில் கொண்டு வந்து விட்டாச்சு. மிச்ச மீதியும் கொண்டு வந்து கரைச்சிட்டு போயிருவாங்க. சரி, நான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். விருந்தினர்களுக்கு நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்குமா என்பதை. நன்றி, வணக்கம்.